அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேசுவதற்கு அடியனை தகுதிப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டவரை வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லதின் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, 4 குடும்பங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு பேராசை கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் யாரு என்று சொன்னால் லோத்தினுடைய குடும்பம். உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் வாழுகின்ற அந்த இடத்தின் சூழ்நிலையை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும் என்று சொல்லி, ஒரு மனிதன் எந்த இடத்திலே வாழுகிறானோ அந்த வாழ்க்கை சூழ்நிலை அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அதிகமாக என்ன செய்கிறதுங்க, அது பாதிக்கிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிற பொழுது, லோத்துடைய குடும்பத்தை கிறிஸ்துவ உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். லோத்துடைய வாழ்க்கை மாறுவதற்கும் லோத்துடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறினதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலை. பிரியமானவர்களே, எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இந்த திருமறை சில நபர்களின் வழியாக நமக்கு போதிக்கிறது. அதே திருமறை எப்படி நாம் வாழக்கூடாது என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இந்த திருமறை கற்றுக் கொடுக்கிறது, எப்படி வாழக்கூடாது என்பதையும் இந்த திருமறை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, யாரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம் ஆபிரகாம். யாரை பின்பற்றக்கூடாது என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம் லோத். சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம் யாரை என்று சொன்னால் ஆபிரகாமை நாம் சொல்லலாம். யாரை பின்பற்றக்கூடாது என்பதற்கு லோத் ஒரு என்னதுங்க உதாரணம். ஏன் சொல்ல பாருங்க, லோத்துடைய மனைவியை நீங்கள் என்ன செய்யுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. லோத்துடைய குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாய் வாழ நாம் எவைகளை நாட வேண்டும் என்பதையும் இந்த திருமறை போதிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தமாய் வாழ எதையெல்லாம் நாட வேண்டும், எதையெல்லாம் தேட வேண்டும் என்பதை இந்த திருமறை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே நேரத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எவைகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இந்த பரிசுத்த வேதம் எனக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அநேக வேலைகளிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த திருமறை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அதை நான் பின்பற்றுவது அல்ல. நான் எப்படி வாழக்கூடாதோ அதை திருமறை எனக்கு பரிசுத்த வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அதை நான் என்ன செய்வது கிடையாதுங்க, பின்பற்றுவது இல்லை. நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த உளவியல் பாடத்தில் படிக்கிற போது சொல்லுவாங்க, அமலா விமலா என்று 2 இரட்டை சகோதரிகள் இருந்தார்கள். படித்திருக்கிறீங்களா இல்லையா? இந்த 2 இரட்டை சகோதரிகளை குறித்து நாம் படித்திருக்கிறோம். இந்த 2 இரட்டை குழந்தைகள், ஒன்று ஓனாயுடைய கரைத்தில் இருந்துங்க, ஓனாயோடு கூட ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டது. இன்னொரு குழந்தை நல்ல ஒரு சூழ்நிலையிலே நல்ல ஒரு குழந்தையோடு கூட வளர்க்கப்பட்டது. நல்ல சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்ட இந்த குழந்தை அந்த குழந்தையை போலவே அது பழகியது, அந்த குழந்தையை போலவே பேசுகிறது. ஓனாயோடு கூட வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை ஓனாயை போல என்ன செய்ததுங்க, அதுவும் முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எங்கே இருக்கிறோமோ, நாம் எப்படி வாழுகிறோமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அதை போல என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். லோத்துடைய குடும்பம் அதற்கு நல்ல ஒரு உதாரணம். எந்த இடத்திலே வாழ்கிறோம் என்பது முக்கியம், எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். எந்த இடத்திலே என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லா இடத்திலும் போய் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. சொல்லுங்க, நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு வீடை பார்க்கும் பொழுது ஐயோ இந்த இடம் நல்ல இடமா, இது நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற இடமா என்பதை இன்றைக்கு அநேக வேலைகளிலே அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன செய்கிறது கிடையாதுங்க, யோசிப்பது இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து எந்த ஒரு தகப்பன் சரியான ஒரு செயல்பாட்டை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்துடைய நிலை லோத்துவை போல மாறிவிடும். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு குடும்பம், நான் சொல்லுகிற நல்ல விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க ஒரு குடும்பம் என்ன செய்யுங்க, தாம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். ரொம்ப முக்கியம். இந்த லோகத்துடைய குடும்பம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நல்ல சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். என் பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திப்பார்கள். பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவோம், பிள்ளைக்கு நல்ல சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவையெல்லாம் எதற்காக? நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள். இந்த வேத வசனத்தை நான் பார்க்கிற பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நல்ல கவனம். இங்கே லோத்தை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனித்து பாருங்கள். தேவனுடைய பார்வையிலே நீதிமான். நல்ல கவனமாக கவனிங்க. தேவனுடைய பார்வையிலே அவன் நீதிமான். வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் நான் புது மொழிபெயர்ப்புல வாசிக்கிற பாருங்களேன். கட்டுப்பாடற்று காம வெறியில் உழன்றோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத். எப்படிங்க? வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. லோத் எப்படி இருக்கிறாங்க? தன்னுடைய பர்சனல் லைஃப், அவனுடைய தனிப்பட்ட வாழ்விலே அவன் கடவுளுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறாங்க? அவன் நீதிமானாக இருக்கிறான். நான் இதைத்தான் நான் யோசிக்கிறேன். ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் திருச்சபையை சொல்லுங்க நடத்த முடியாது. நீங்க தான் சொன்னீங்களே ஐயா, எங்களெல்லாம் தாக்கணீங்களே ஐயா, இப்ப என்னையும் தான் சேர்ந்து நான் சொல்லுகிறேன். என்னுடைய குடும்பத்தை நான் தேவனுடைய பார்வையிலே ஒருவேளை நீதிமானாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமாய் வாழலாம். ஆனால் என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன் என்பதும் என்னங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, உலக பார்வையில் அல்ல தேவனுடைய பார்வையிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆனால் குடும்பத்துடைய வாழ்வை நீங்க சிந்தித்து பார்க்கிற பொழுது அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு குடும்ப தலைவன் சரியாக இல்லை என்று சொன்னார். ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தை சரியாக அவன் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் அழிவையும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுவதற்கு எடுத்துக்காட்டு யாருங்க சொல்லுங்க? இந்த லோத்துடைய குடும்பம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா மட்டும் சரியாக இருந்திருந்தார், எங்க அப்பா சரியாக எங்களை வழிநடத்தி இருந்தார், இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இருக்கிறோம். எங்க அப்பா சரியில்லைப்பா. எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க தெரியுமா? எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, இன்னைக்கு நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன் சொல்லுகிற அநேக மக்கள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் தருகிற இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மை பரிசோதனை செய்ய வேண்டும். நான் முதலாவது சொல்ல என்ன தெரியுமா? சரியான வழிநடத்துதல் இல்லாத ஒரு குடும்பம். முதல் குறிப்பு என்னதுங்க? சரியான வழிநடத்துதல், கைடன்ஸ் இல்லையா? நல்ல கவனமாக கவனிங்க. பிள்ளைகளை சரியாக ஒரு தகப்பன் ஒரு தாய் வழிநடத்த வேண்டும். பிள்ளைகளை சரியாக எந்த பெற்றோர் வழிநடத்தவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கை உதாரணம் யாருங்க? இந்த லோத்துடைய குடும்பம். ஏன் நான் சொல்லுகிறேன் அப்படின்னா வேதவசனம் சொல்லுகிறது எழுதுங்க. அதான் 2 பேதுரு 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்று காம வெறியில் உழன்றோரை கண்டு. நல்ல கவனமாக படிங்க பிரியமானவர்களே. அந்த
எப்படிப்பட்ட இடங்க? எப்படிப்பட்ட இடங்க? அது ஒரு ஒரு மோசமான இடம். நல்ல கவனமாக கவனிங்க. நாள்தோறும் என்னதுங்க? காம வெறியிலே என்ன இல்லைங்க? கட்டுப்பாடற்ற நிலை. ஏன் லோத்துடைய பிள்ளைகள் அப்படி மாறினாங்க? லோத்துடைய பிள்ளைகளை நாம் குறை சொல்ல முடியாது. நல்ல கவனமாக கவனிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை சரியாக வழிநடத்தி இருந்தான், என்ன இருக்கும்? யோசித்து பாருங்க. லோத்துடைய மனைவி ஒப்புத்துணாய் மாறி இருக்க மாட்டார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, வேதவசனம் அழகை சொல்லுகிறது. லோத்து கண்டும் கேட்டும். லோத்து கேட்டா அப்படின்றத மட்டும் பைபிள் சொல்லியிருந்தார். நான் வேறு மாதிரி யோசித்திருந்திருக்கேன். லோத்து கேட்டது மாத்திரமல்ல, இதை தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறாங்க? அவன் பார்த்தும். நல்ல கவனமாக கவனிங்க. லோத்துடைய அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுதே, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையிலே அந்த வாக்குவாதம் வருகின்ற பொழுதே அங்கேயும் அவன் பார்த்தான். எதை பார்த்தாங்க? என்னதுங்க? அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அது எப்படி வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் அது என்னதுங்க? என்ன தோட்டத்தை போல இருந்துச்சுங்க? தேவனுடைய தோட்டத்தை, ஏதே தோட்டத்தை போல இருந்தது. நல்ல கவனமாக கவனிங்க. பார்வை. ஒரு தகப்பன், இதுதான் நான் சொல்றேன். இந்த பார்வை என்கிற வார்த்தையை தான் நான் சொல்றேன். சரியான வழி நடத்துதல் இல்லாத ஒரு லோத்து. புரியுதுங்களா? நான் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், லோத்துடைய பார்வை செழிப்பாய் வாழணும், பிள்ளைகள் நல்லா வாழணும். இப்படிதான் நினைத்து நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோங்க? அழிவுக்கு நேராய் வழி நடத்துகிறோம். லோத்து எவ்வளவு அழகான சப்ஜெக்ட் இல்லையா? நல்லா யோசித்து நீங்க பாருங்க. லோத்துடைய வாழ்க்கை குறித்து நீங்க வேதவசனத்திலே நீங்கள் ஆழமாய் நீங்கள் அறிந்து பார்க்கிற பொழுது வேதவசனம் அழகை சொல்லுகிறது. அவனுடைய பார்வை, நான் தான் சொல்றேன், லோத்துடைய பார்வை, அவனுடைய வழிநடத்துதல், தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் என்ன செய்யுங்க? அவன் வழிநடத்தவில்லை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. தயவு வந்து சொல்றேன், நான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதினாலே நாம் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சரியாக அமைந்துவிடும் என்று சொல்லி நினைக்காதீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49 51 வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்லுவாரு, இங்கே சோதோமுடைய பாவத்தை குறித்து அழகா சொல்லுவாங்க. என்ன பாவம் சொல்லப்பட்டிருக்குங்க? அங்க நீங்க பார்த்தீங்கன்னா இருமாம், உணர்வார்வம், சோம்பல். இன்னும் அப்படியே அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. நீங்க நல்ல கவனமாக கவனித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதோமில் இருக்கிற மக்கள் எப்படிதாங்கன்னா மகா பாவியாக இருந்தார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். இன்றைக்கு நான் முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தை சரியாக என்ன செய்யுங்க? வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. முதலாவதாக நான் யோசித்து பாருகிறேன். இந்த இடத்துல வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. அங்கே என்ன நடந்தது? என்ன இருந்தது? ஒரு இனச்சேர்க்கை. சோதனை என்ன இருந்ததுங்க? இன்னைக்கு அரசாங்கம் அதற்கு என்ன செய்ய, நீதிமன்றம் என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? தேவன் அழித்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பட்டணத்தை அழித்ததுடைய நோக்கம் என்னதுங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு பசங்க எல்லாம் ஒரு பக்கத்துல கம்பல் போடுவாங்க, ஸ்டைல் தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்க பட்டணத்துல அநேக ஆண்கள் என்ன போட்டிருப்பாங்க தெரியுங்களா? ஒரு பக்கத்துல கம்பல் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஓரினை சேர்க்கை என்பது அவனுடைய அடையாளம். அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரியும்? எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? அங்கே ஒரு கம்பல் உடையவனாக இருந்தால் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் இதுதான் அறிகுறி. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி சொல்லுங்க? தெரியுமா உங்களுக்கு? பாவம் எப்படி வருகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்.
வேதவசனம் அழகாய் சொல்கிறது, தேவையான நேரத்திலே மனைவியானவர் தன்னுடைய கணவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தும் வரும்பொழுது ஒவ்வொரு விஷயம் வரும். நீங்க அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நேரடியாக தாக்குற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும். இந்த இடத்திலே என்ன செய்யணுங்க? லோத்துவுக்கு இருந்தது ஆண் பிள்ளைகள் அல்ல, அங்கே இருந்தது என்னதுங்க? பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை ஒருவேளை தகப்பனத்தில் இல்லாத பொழுது அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இந்த இடத்திலே லோத்துடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு அதை புரிய வைத்திருக்க வேண்டும். உண்மையா இல்லையா? இந்த இடத்திலே நான் பார்க்கிற ஒரு காரியம், நிறைய நேரங்களில் பெண்கள் செய்கிற தவறான காரியம் என்ன தெரியுமா? தேவையான நேரத்திலே தன்னுடைய கணவனுக்கு சரியான ஆலோசனைகளை கொடுப்பது இல்லை. என்னதுங்க? தேவையில்லாத ஆலோசனையை தான் இன்னைக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா சொல்லுங்க? எந்த இடத்திலே நாம் சொல்ல வேண்டுமோ அதை செய்வதில்லை. எதை செய்யக்கூடாதோ அந்த இடத்துல தான் ஆலோசனை கொடுக்கிறோம். இங்கே பார்க்கிற பொழுது பாவம் நிறைந்த இடத்திலே லோத் வாழ்வதற்கு மிகவும் பக்கபலமாய் இருந்தது யாருங்க? சொல்லுங்க. ஒரு விஷயத்துல மட்டும் கணவனும் மனைவியும் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன சொல்ல மாட்டாங்க? அப்படியே பிரிஞ்சு போக மாட்டாங்க. எந்த இடங்க? எந்த இடத்துல அதிகமான செல்வமும் ஆசீர்வாதமும் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி இருப்பீங்க? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. வேதவசனம் அழகாய் சொல்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே சோதோம் மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தனர். தேவன் என்ன செய்தாருங்க? அவர்களை அழிக்க நினைத்தார். சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்தாங்க? தங்கினாங்க. பிள்ளைகளுடைய கேட்ட சொல்லுவாங்க, யாருக்காக கஷ்டப்படுறேன்? இதெல்லாம் எதுக்காக நான் கஷ்டப்படுறேன்? இதெல்லாம் எதுக்காக கட்டுகிறேன்? யாருக்காக? பிள்ளைகளுக்காக. என்ன பிரயோஜனம்? சரியாக வழிநடத்தவில்லை என்று சொன்னார். லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்துடைய குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இந்த குடும்பம் சரியான வழிநடத்துதல் இல்லை. இரண்டாவது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த அக்கறை இல்லை. இரண்டாவது அவருடைய ஃபியூச்சர் லைஃப், அவருடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்த அக்கறை இல்லாத ஒரு தலைவர். நல்லா யோசித்து பாருங்க. ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த தகப்பன் சரியாக அவன் திட்டமிட்டிருந்தால் அவன் என்ன செய்திருக்கணுங்க? யோசித்து பாருங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? அவன் தெரிந்து கொண்டான். கவனிங்க. பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ணுங்க? சரியான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒரு குடும்ப தலைவன் முயற்சி செய்ய வேண்டும். அவன் மருமகிட்ட போய் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் நகைத்தார்கள். நான் யோசித்து பார்த்தேன். அந்த இடத்திலே வாசம் பண்ணுகிற அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு நீதிமான் இருந்திருந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு தெரியும் லோத்தை தவிர எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்போ லோத்தை தவிர எல்லாரும் பாவம் செய்த அப்படி என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு என்ன இல்லைங்க? அக்கறை இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம அக்கறையோடு இருக்கிறோமா? வேதவசனம் சொல்கிறது. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வேதவசனம் அவர்களுக்கு எதிராய் சான்று கூறி அவர்கள் தம்முடைய பாவத்தை மறைக்காமல் சோதோம் மக்களை போல அவர்கள் பறைசாற்றி. அப்படிங்க இந்த சோதோம் மக்களுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? பாவத்தை மறைக்கல. என்னதுங்க? அப்படின்னு என்ன அர்த்தங்க? அதுதான் சொல்றாங்க. ஏன் தேவன் அளித்தார்னா, ஓரினை சேர்க்கை நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் வெளிப்படையாகவே நடந்ததாம். அவர்கள் தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்திலே தன்னுடைய பிள்ளைகள் இருந்தால் என்ன இருப்பாங்க? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது கூட அவர்கள் ஆயத்தமாகவில்லை. நல்ல கவனமாக கவனிங்க. அதனால தான் எங்களுக்கு நான் சொல்றேன் பிள்ளைகளே, ஓரினை சேர்க்கை பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பிள்ளைகள் வளர்ந்தால் அவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக பாதிக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை. ஏன் அந்த பட்டணம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுங்க? இன்பம். நல்லா கவனமாக பண்ணிங்க. நாம் வாழுகிற சூழ்நிலை, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு
நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுறவங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பிலே. இன்னமும் நான் சொல்ற உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கீங்க. பிரியமானவர்களை, வேதவசனம் அழகை சொல்கிறது, நான் உழைப்பது எதற்காக? நான் உழைப்பது எதற்காக? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக. அப்படி என்று சொன்னால் அந்த உழைப்பை வீணாக்கிவிடக் கூடாது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளை எங்க பழகுறான், யாரிடத்தில் பழகுறான், அவன் எப்படி வாழ்கிறான், அது சரியாய் அவன் போய் கொண்டிருக்கிறானா, இதை எல்லாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை கவனமாக பேசிட்டு போட்டோம், பழகிட்டு போகட்டும், இருந்துட்டு போகட்டும் என்பது விட்டுவிட்டதுதான் லோத்தினுடைய குடும்பத்தினுடைய அழிவுக்கு காரணம். இல்ல அப்படியே செல்போன்ல பேசுறானா, கவனியுங்கள். பிள்ளை எங்கே இருக்கிறான் என்பதை கவனியுங்கள். பிள்ளை யாரோட இருக்கிறான் என்பதை பாருங்கள். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிற ஒரு விஷயம், அதான் சொல்றேன், 60 குடும்பமாக பிள்ளைகள் அழைத்து கொண்டு சொல்றேன். பிரியமானவர்களே, சரியாக பிள்ளைகளை வழிநடத்தவில்லை என்றால் என்ன சாபம் என்பதை கடைசி சொல்றேன். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னால், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை இல்லை என்று சொன்னால் என்ன சாபம் என்பதை கடைசியில் சொல்றேன். பிரியமானவர்களை, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லுகிறோம் இல்லையா, பெற்றோர் தான் குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம். பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முதல் ரோல் மாடல். பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம். பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, தேவ எச்சரிப்பை அலட்சியம் செய்த குடும்பம். முதல்ல என்ன சொன்ன, நான் சொன்ன பார்க்கிற சத்தமாக, வழிய சரியான கைடன்ஸ் இல்லை, அவங்களுடைய ஃபியூச்சரை குறித்து கவலை இல்லை. இங்க ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை என்ன செய்கிறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த எச்சரிக்கை நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்கள் என்றால் உங்க எதிர்கால பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதுங்க ஆபத்து உண்டு. தாமதத்தை குறித்து நமக்கு தெரியும். ஒரு நிமிஷத்துல ட்ரெயின் மிஸ் பண்ணா என்ன ஆகுங்க, ட்ரெயின் போயிடும். நல்ல கவனமாக கவனிங்க. ஒரு நிமிஷத்துல இன்டர்வியூக்கு போகும்பொழுது ஒரு நிமிஷம் தாமதமானா வேலை வாய்ப்பு போயிடும். 15ஆம் தேதிக்கு தான் கடைசி தேதி, பில்லு கட்டணும், கட்டலைன்னா என்ன ஆகும், ஃபைன் வந்துடும். நல்ல கவனமாக கவனிங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள அடிபட்டவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலைன்னா நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு என்னதுங்க, சொல்லுங்க. அதுதான் ஏன் திரும்பி வரல, ஏன் அவன் திரும்பினா, லோக்கோடைய மனைவி திரும்புவதற்கு என்ன காரணங்க, ஐயோ இவ்வளவு செழிப்பான வாழ்வை விட்டு விட்டோமே என்கிற ஒரு எண்ணம் இருந்தது தவிர பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. தேவனுடைய எச்சரிப்பை அவர்கள் உதாசீனப்படுத்தினார். நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒப்புத்துனானா இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? உபாகமம் 23:3 வாசிங்க. பிரியமானவை, வேதம் சொல்கிறது, அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் நுழையக்கூடாது. யாருங்க இந்த அம்மோனியர், யார் இந்த மோவாபியர்? நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 19:37-38 முதலாக லோத்தின் பிள்ளைகள், லோத்தின் வழியாக பெற்றெடுத்த முதல் மகளுடைய சந்ததி தான் யாருங்க, இந்த அம்மோனியர். 2வது பிள்ளைக்கு பிறந்த என்னதுங்க சந்ததி தான் யாருங்க, இந்த மோவாபியர். ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை கொடுத்திருக்கிறாரு, இந்த சந்ததி தேவனுடைய ஆலயத்திற்குள் 10ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுங்க, நுழையக்கூடாது. ஒரு தகப்பன் சரியாய் வழிநடத்தி இருந்தான், ஒரு தகப்பன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த எச்சரிப்பை கேட்டு நடந்திருந்தான், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் சரியான முடிவை எடுத்திருப்பான் என்று சொன்னான். இந்த நிலை வந்திருக்கான். இது பெரிய சப்ஜெக்ட். அவங்களுக்கு சுருக்கமாகவே நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், காரணம் என்ன, இவருடைய அழிவுக்கு காரணம் என்ன? ஒன்னே ஒன்று நல்லதுங்க, பேராசை பெருநஷ்டம். பேராசை பெருநஷ்டம். இந்த
இந்த பேராசையினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம், ஒரு சந்ததி சாபத்தை தேடிக்கொண்டது. இந்த சாபம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னங்க, நாம் சம்பாத்தி வைக்கக்கூடாது, சொத்து, நான் சொல்லுவாங்க அடிக்கடி நான் சொல்லுகிற விஷயம், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறேன் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு எதை மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க, சாபத்தை மாத்திரம் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே லோத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த எச்சரிப்பை நாங்கள் அலட்சியப்படுத்தாதபடி அதை உணர்ந்து நாங்கள் செயல்படுத்த பாராட்டோம். மீதியான வேலை நம்முடைய கருத்தில் போகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என்பதை நான் நம்புகிறேன். ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.